47 வருடம் கடந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தால் அடிமைப்படுத்தப்படும் ஈழத்து தமிழினம் இலங்கை அரசால குறிப்பிட்ட வரவிலக்கணம் இல்லாம கொண்டுற புதிய பிடிஎஸ்ஏ சட்டத்தால பெரிதும் பாதிக்கப்பட போறது வளமை போல தமிழ் மக்கள் தான். அதுல முக்கியமானது தன்னாட்சிக்கான உரிமை கோரிக்கைகள், நினைவேந்தல் நிகழ்ச்சிகள், ஈழத்து தமிழ் இளைஞர் செயற்பாடுகள், ஊடகவியலாளர்களும் ஊடக சுதந்திரமும், சிங்கள மொழி மேலாதிக்கம், வெளிநாட்டு நீதி என்ற 6 விடயங்கள்ல நாங்க பெரிதும் பாதிக்கப்பட போறோம். 2024 தேர்தலில் இதே என்பிபி அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியாக எந்த ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் என்று தேர்தலில் இருந்து வந்தாலும் இப்போது அதே நிர்வாக அதிகாரத்தை கொண்ட மனித உரிமைக்கு அச்சுறுத்தலான ஒரு புதிய சட்டத்தை கொண்டறியணும்னா அதுக்கான பொருள் என்ன? அதுக்கான பொருள் இந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் தக்க வைக்கிறக்காண்டி நாங்கள் எந்த ஒரு எல்லைக்கும் போவோம்ன்றதான் அதன் பொருள். இது பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டம் இல்லை, மக்களுக்கு எதிரான பயங்கரவாதமான சட்டம். 11 பாகத்தை கொண்ட இந்த சட்ட விரைவில் மேலும் எந்தெந்த பிரிவில் நாங்கள் எப்படி பாதிக்கப்பட போறோம்ன்றதை தொடர்ந்து பார்ப்போம்.